பாண்டிய நாட்டின் வளம். பாண்டிய நாடு முத்துடைத்து என்னும் பழம்பாடல் தமிழகத்தில் இருந்த முத்துக்களின் சிறப்பை காட்டுகிறது. பண்டை தமிழர் முத்துக்களை காதணிகளாகவும் வளைகளாகவும் மாலைகளாகவும் கோத்து அணிந்து மகிழ்ந்தனர். அரசிகள் முத்துக்களை சேலைகளின் முந்தானையின் முனைகளில் கோத்து அணிந்தனர். தமிழக முத்துக்களை கிரேக்க, ரோமானிய, எகிப்திய நாகரீக நங்கையர் வாங்கி பயன்படுத்தினர். பாண்டி நாட்டு துறைமுகமாகிய கொற்கையில் வந்து பொற்காசுகளை தந்து கொற்கை முத்துக்களை கொள்முதல் செய்து கொண்டு போனதாக அயல்நாட்டு வரலாறுகள் கூறுகின்றன. முத்துக்களின் வகைகள்: வட்டமுத்து, ஒப்புமுத்து, குறுமுத்து, நிம்போளம், பயிட்டம், அம்புமுத்து, கரடு, இரட்டை, சப்பாத்தி, சக்கத்து, குளிர்ந்த நீர், சிவந்த நீர், ஆணிமுத்து, கருமுத்து என்பனவும் சொல்லப்படுகின்றன. அரபு தேசம், குறிப்பாக செங்கடல், ஜப்பான் ஆகிய இடங்களில் முத்து குளித்தல் இருந்தாலும் பாண்டிய நாட்டு முத்துக்கு மிகுந்த செல்வாக்கு அயல்நாடுகளில் இருந்தது. பாண்டியர்கள் எத்துணை செல்வம் படைத்தவர் ஆயினும் தனது மனைவியின் சிலம்பில் விலையுயர்ந்த மாணிக்கப் பரலை வைக்காமல் தன் நாட்டில் விளையும் முத்துக்களை வைத்திருந்தார்கள் என்பது சிலப்பதிகாரம் மூலம் அறிய முடிகிறது.